அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் திரு வசந்த்குமார். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ஜான் நல்லா பேசினான். அவன் பேப்பரில் எழுதுனா கண்டிப்பாக பேச மாட்டான். அவன் ஓப்பனாக பேச ஆரம்பித்தான்னா எவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். படம் நல்லா வந்திருக்குது. தேட்டரில் 23ஆம் தேதி வருது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி. நன்றி. பாடலாசிரியர் ஈபி. எல்லா ஊடக நண்பர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், தயாரிப்பாளர், ஹீரோ, வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள், பிஆர்ஓன்னு எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். முதல்ல நான் ஈபியாக பேசுகிறதா பாடலாசிரியராக பேசுகிறேங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த சட்டையை கலத்தி போடலாம், ஈபி சட்டையை கலத்தி போடுறேன்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதில் அதை விட்டு பாடலாசிரியாகவே இருந்துடுறேன். அதை பேர் கூட புனைப்பேர் வச்சேன், கவித்திறன் அப்படின்ட்டு பாட்டு எழுதணும் அப்படின்ற முதல்ல. இதுதான் முன்னாடி ஓடு ராஜா ஓடுங்கிற படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நேரே இங்கே வந்து வாழ்க்கை இப்படி இழுத்துச்சு. அவர் ஜான் பிரதர் சொன்ன மாதிரி படம் தொடங்குறாங்க. அது சையத் பிரதர் நண்பர் முதல்ல அறிமுகம் ஆகிறாரு. அடுத்த ஒரு மாதத்தில் ஜான் பிரதர் அறிமுகமாகிறாரு. இப்படி நட்பு. அப்போ அவங்க படம் கமிட் ஆகிடுச்சு. கமிட் ஆகி அப்படி ஆன உடனே ஒவ்வொருத்தரையாக செட் பண்ணுறாங்க. யார் யாருன்னு. இவர் கேமராமேன், இவர் மியூசிக் டைரக்டர், இப்படி இவர் சிஜி எல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ன பிடிச்சி வச்சு நீங்கள் தான் ஈபி அப்படிங்கிறாங்க. ஈபி அப்படி என்னது ஒரு விலைக்கு சொல்கிறாங்க. சரிட்டு களத்தில் போட்டு ஆடுறாங்க. சரி நம்மளும் போவோம். என்ன புறாயை பற்றி படமா, புறாய்க்கு ஒரு போகிறா இப்படின்ட்டு வச்சுட்டு போகிறேன். போயிட்டு ஓடி வந்துடலாம். அப்படி ஊர் தானே, நான் எனக்கு ஊர் நாகர்கோவில், அதனால் ஊரை பார்த்த மாதிரியும் இருக்கும் அப்படின்ட்டு போகிறேன். போனால் வந்து பைரி வந்து இழுத்துச்சு என்ன உள்ள. இதுதான் நடந்த கதை. உள்ளே இழுத்து தான் என்னாலே விலக முடியல அதில் இருந்து. அது பைரி வந்து அது அந்த ஒரு படைப்பு. அது தன்னை வெளிப்படுத்துவதற்காக அதற்கான நபர்களை, சக்திகளை எல்லாமே அதுவே அதிலிருந்து எடுத்துக்கொள்ளும், உருவாக்கி அதுவே வெளிப்படுத்திக்கும். அப்படி அதற்கான கருவிகளை எடுத்துக்கொள்வது போல் என்னையும் ஒரு கருவியை அது எடுத்து ஈபியாக அது என்ன உதறலாலும் அது விடாது. அது அப்படியே பிடிச்சிக்கிச்சு. அது எப்படி ஒன்றாக எல்லா சக்திகளையும் கொண்டு வந்ததோ, சக்தி சாரை கொண்டு வந்துச்சோ, இப்படி ப்ரொடியூசரை கொண்டு வந்துச்சோ, எல்லாரையும் அது பிஆரை முதற்கொண்டு எல்லாரையும் கொண்டு வந்தது போல் என்ன தொடக்கத்தில் அது கொண்டு வந்துச்சு. அப்புறம் பாடலை பொறுத்தவரையில் புறாவுக்கு ஒரு புறாங்கிற மாதிரி அது ரொம்ப எனக்கு பெற்று மேலெல்லாம் பெரிய பிரியெல்லாம் கிடையாது. தொடக்கத்தில் கிராமத்தில் வளர்ந்ததுனால ஆடு மாடு அப்படி வளர்த்து அந்த உறவு இருந்துச்சு. நாய் வளர்ப்பெல்லாம் எனக்கு சுத்தமாக வராது. அவர் டைரக்டர் இதெல்லாம் வளர்ப்பார். இங்கே சிட்டியில் வந்ததான் சுத்தமாக வந்து அந்த விட்டு போச்சு. வாழ்க்கைக்கு வந்து கிடைக்கல. உயிரினங்களோடு வாழ்கிறது வாய்ப்பே கிடைக்கல. நமக்கு வீடு கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, வாடகை வீடு. அப்புறம் குழந்தை வந்ததுக்கப்புறம் குழந்தைகளுக்காக ஏதாவது உயிரினங்கள், கோழி ஏதாவது வளர்க்கலான்னு பார்த்தா அது வாய்ப்பே கிடையாது. பெரிய சிரமம் அது இங்கே. அப்போ அதை ஒட்டி ஒரு உயிரினத்தை பெற்ற வச்சு ஒரு படங்கும்போது அதுக்குள்ளே போக தான் எனக்கு இது விலங்குகளோ பறவைகளோடு உள்ள உறவு தாண்டி மனித உறவே அப்போ தான் எனக்கு புதுசாக புலப்பட ஆரம்பிச்சிச்சு. புலப்படும்போது அதுவரை உறவுங்கிறது வாழ்ந்து தான் வந்தோம். அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணி ஒரு கிராமத்து விவசாயத்துலேருந்து இங்கே சென்னையில் எம்ஏ பச்சைப்பன் கல்லூரி, எம்பில், பிஹெச்டி, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், இவ்வளோ வர்றோம். ஆனாலும் வாழ்க்கை உறவுகளெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். படித்த அறிவாக தான் இருக்குது. வாழ்க்கையை உணர்வாக கடக்க முடியல. அதை பைரி வந்து நோண்டி விட்டுச்சு அந்த இடத்த. உணர்வு வந்து ஒரு ஊற்றுக்கண், ஒரு கல் அடைத்து வைத்திருந்த மாதிரி இருந்ததை பைரி ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. அப்போ என்னடா புறா இன்னதுன்ட்டு போகும்போது தான் அந்திவான அழகு, அதிகாலை பனி அழகு, ஆனால் அன்பின் வண்ணம் அளவோ அழகு அங்கே தான் கண்டுபிடிச்சி. அப்புறம் திரும்ப எனக்கு வாழ்க்கை என்ன நண்பர் அப்பாட்டெல்லாம் பயங்கரமான சண்டை. அப்போ என்னை கொல்கிற அளவுக்கு வந்துட்டார். அந்தோட ஃபைட்டு ஃபேமிலியில். அந்த மாதிரி உறவில் ஒரு கவிஞன் மனோபாவம் இல்லை. அது அந்த மாதிரி டக்கப்பாரிலே தான் இருந்தேன். நான் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அப்பா அம்மா எல்லாம் வேறு மாதிரி இருப்பாங்க. அது பொருந்தாது. அவ்வளோ ஃபைட் இருக்கும். பிறகு இதுக்கும் உள்ள வந்த பிறகு தான் உறவுகளை ரீஅனலைஸ் பண்ணுறேன். திருப்பி பார்க்குறேன். வந்த பிறகு தான் எல்லா உறவுகளும் புதுசாகவே தெரியுது. அது அப்படி தான் வில்லு பாட்டு முழுக்க எழுதியிருக்கிறேன்.
அதில் ஒரு இடத்துல வந்து அமல் பாத்திரம், அந்த பாத்திரத்தை டைரக்டர் தான் நடிச்சிருக்காரு. அது வெட்டி அப்படியே கிடக்கும், ரத்த களத்தில் கிடக்கும். அப்போ வந்து மூலமட்டு முன்னோர்கள் தான் பண்ணுறாங்க. அந்த கேரக்டரு அந்த இடத்த சொல்லணும். சொல்லும்போது எழுதுகிறம்போது எழுதிட்டேன். அது ஷூட்டு நடக்குது. ஷூட்டு நடக்கும்போது நான் எங்கேயோ ஏதோ ஒரு ஆர்ட் ஏதோ இல்லை, ரத்தம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, அது 4 லிட்டர் தேன் வாங்கிட்டாங்க, இப்படி ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்குறேன். ஓடிட்டு திடீர்னு பார்த்தா இங்கே ஷூட்டு ஃபுல் எஃபர்ட்டில் பாட்டை போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி பைக்கில் வந்துட்டுருக்கேன். அந்த ஹீரோ ஓட்டிகிட்டு இருக்கார் ஒரு பைக். அந்த பைக் ஃபுல்லாக நான் தான் வச்சுருப்பேன், அந்த ஹீரோ கட்ட பைக்கு. அந்த பைக்கை அப்படியே நிறுத்திட்டு தூர நின்று பார்க்குறேன். அந்த பாட்டு எழுதுனது நான் தான். அந்த களத்தில், அந்த ஷூட்டிங் களத்தை நினைவோ எனக்கு புல்லரிச்சிச்சு. அதாவது உயிர் கொடுத்த தகப்பனுக்கு, அந்த தகப்பனுக்கு உரித்திடவே வார்த்தையுண்டோ, அப்புறம் நேசங்கொண்ட தோழனுக்கு, உயிர் தோழனுக்கு தேற்றிடவே பதிலும் உண்டோன்னு, உரைத்திடவே பதிலும் உண்டோன்னு இவருக்கு வரும். அவருக்கு அப்பாவுக்கு தேற்றிடவே வார்த்தை உண்டோன்னு. அது 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 வேறு மாதிரி ஒரு அவர், நான் வார்த்தையில் ஒன்று கொண்டு வந்த மாதிரி அவர் காட்சியிலெல்லாம் சாமி ஆடிட்டாங்க எடுத்து. அந்த மாதிரி அது வரும் படத்தில் பாருங்கள். எனக்கு வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியும். எல்லாருக்கும் நன்றி. அந்த பாடலை பற்றி நிறைய பேசணும். அதாவது சினிமா பாடல், அதாவது சினிமா கவிதை, இது மக்களுக்கு நிறைய அவங்க மன வளத்தை ஊட்டக்கூடிய முக்கியமான இடம். இதில் வந்து வெறும் சத்தங்களை போட்டு நம்ம உணர்வுகளை எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. அவ்வளோ பிரச்சனைங்க குடும்பங்களில். அதுக்கு முக்கியமான காரணம் சினிமா பாடல் ஒன்று. அந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன். அப்போ பாடல்கள் அன்பையும் உணர்வையும் தன்னம்பிக்கையும் உறவையும் போதிக்காதது வரை, வெறும் சத்தங்களால் நம் காதும் மனம் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கும் வரை நாம் இந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உறவு பிரச்சனையிலிருந்து விடுபடவே முடியாது. அப்போ என்ன இனிமையான அன்பான உறவை போதிக்கக்கூடிய வேணும் பாடல்கள் வாங்கி. நான் வந்து கடந்த 2 நாளைக்கு முன்னாடி 20 நாட்கள் தனிமையாக இருக்கிறேன். குடும்பம் இல்லை, குடும்பம் இருக்கிறாங்க, குடும்பம் இல்லைன்னா குடும்பத்துக்கு கூட சண்டை இல்லை. பொருளாதார சிக்கல்னால அவங்க வேற ஊரில் இருக்கிறாங்க. அப்போது என்னை காப்பாற்றியது மலையாளத்தில் தற்போது வந்த சுலேகா மன்சில்னு ஒரு படம். அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்தோம், அந்த பாடல்களை திரும்ப திரும்ப கேட்டோம். என்னை தனிமையிலேருந்து என்னை காப்பாற்றிக்கிட்டேன். அவ்வளவு சக்தி ஒரு சினிமா கவிதைக்கு இருக்குது. அந்த சக்தி இருந்துச்சு, நம்ம ஆளுங்க செஞ்சாங்க. முத்துக்குமார், வைரமுத்து, கண்ணதாசன், பாவனா சிவன், நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. பாடல் இருக்குது, உறவுகளை சொல்லக்கூடிய, நம் உண்மையை, நம் மனதை வளப்படுத்தக்கூடிய பொக்கிஷம் இருக்குது. சங்க இலக்கியத்திலேருந்தே இருக்குது. பெரிய பாரம்பரியம் மிக்கவர்கள் நாம். பாடல் பாரம்பரியம் தொலைக்க முடியாது. வெறும் சத்தங்களால் திடீரென்று அதை குழி புதைக்க முடியாது. 2000 வருஷ பாரம்பரியம், எழுதப்பட்ட பாரம்பரிய வரலாறு வரும். மன்னிக்க முடியல. திரும்பவும் நாம் அதை கொண்டு வருவோம். திரும்பவும் சினிமா, திரை, இசையில் தமிழ் இலக்கியத்தை, இலக்கிய அர்த்தத்தை ஊட்டுவோம். அது நடக்கும். நல்ல இசையமைப்பாளர்லாம் இருக்காங்க, வந்துட்டாங்க, பயன்படுத்துவாங்க. நம்மளும் முடிஞ்சாலும் போராடி கண்டிப்பாக வரும். யாரோ ஒருத்தவங்க செய்வாங்க. அது காலம் செய்தே தீர்க்கும். நன்றி எல்லாருக்கும். வணக்கம். நிதிஷ்குமார். இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்கள், என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பைரி டீம் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு தேங்க்ஸ். ஜான் இந்த படத்தை உள்ளே கொண்டு வரத்துக்கு, நான் உள்ளே வந்ததுக்கு அவன் தான் காரணம். நாளைக்குன்னர்லேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்குன்னரில் வந்துட்டு அவங்ககிட்ட கரெக்டான என்ன சொல்கிறது பட்ஜெட் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த டைமில் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினது, அந்த நன்றி கடனாக தான் வந்துட்டு எனக்கு இந்த பைரியில் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து டிகே சார், துரை சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த படத்தில் ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டோம், ஃப்ரான்சிஸ் கிருபானா. அவர் இங்கே இப்போ இல்லை. கவிஞர் ஃப்ரான்சிஸ் கிருபானா அவர் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் ப்ரொடியூசரோட அண்ணன் பாலு சார், இவங்க 2 பேரும் இந்த இந்த இடத்துக்கு வரத்துக்கு முடியாமல் அவங்க ஹீரோயின் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அவங்கள இந்த நேரத்தில் மிஸ் பண்ணுறோம். டிகே சார் வந்துட்டு எப்படின்னா,
அவர் ஒரு வேளை இல்லை அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருக்குமா அப்படின்றது தெரில. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ நெருக்கடிகள், இதுக்கிடையில் கொரோனா வந்துச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தாலுமே வந்துட்டு அவர் அந்த டீமை வந்து நம்பி காசை கொடுத்துருவார். அதாவது உள்ளே வந்துட்டு நடக்குதா இல்லையா, என்ன பண்ணுறீங்க, அது மாதிரி எதுவுமே கேட்க மாட்டார். எங்களை ஃபஸ்ட்டு நம்பினார், அவ்வளோதான், பண்ணுங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்கள். டைரக்டரை எடுத்துக்கணுன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் அவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, நாட்கள் நிறைய ஆகிடுச்சு, அது அவரே சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, ஒரு ஷாட் வந்து பர்ஃபெக்ஷனாக வர வரைக்கும் அந்த டேக்கு விடுறதே கிடையாது. எனக்கு ஒரு சில சீன்லாம் வந்து 1 hour ஃபுட்டேஜ்லாம் இருக்குது, அதில் வந்து நான் ஃபில்டர் பண்ணி ஒரு 4 நிமிஷம் தான் எடுத்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி டேக் அவ்வளோ போய் அந்த ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வர வரைக்கும் அவ்வளோ மெனக்கிட்டதுனால தான் இதில் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து புதுசாக யாருமே நடித்த மாதிரி, புது ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்தோட ரியாக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குன்னா, அதுக்கு வந்துட்டு மெயின் வந்துட்டு எல்லா ரேஞ்சிலையும் வசந்த் அவர்கள் வந்து எல்லா ரேஞ்சிலையும் கேமரா எடுத்து கொடுத்தது. யூனிட் இல்லாதனால நிறைய நேரங்களில் மரத்தில் எடுப்பார், ஏனியை பிடிச்சி அதில் உட்காந்து டாப் ஆங்கிள் எடுக்கிறது. ஸோ நான் ஷூட்டிங் ஃபுல்லாகவே வந்துட்டு நானும் ஸ்பாட் எடிட்டிங்கில் இருந்தேன். ஸோ அந்த ஷூட்டிங்கில் எவ்வளோ என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, என்ன சில நிறைய நேரங்களில் வந்துட்டு ஒரு சில நேரம் ஃபுட்டுக்கு வந்துட்டு காசு இருக்காது. ரமேஷ் அண்ணன்கிட்ட போய்ட்டு பைசா வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வந்து அந்த நேரத்துக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து இப்போது இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு எல்லாமே முடிச்சாச்சு. டூரேஷன் நிறையா இருக்குது, எல்லாமே முடித்து கொண்டு வந்தாச்சு. பட் ஏன்னா புது டீம் எல்லாருமே படம் ஓகே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, புது களமாக இருக்குது. பட் ஆனால் புது டீம். ஸோ அப்போ அந்த புது டீமை வந்துட்டு வெளியே கொண்டு வரதுக்கு சீரியஸாக இங்கே வந்துட்டு யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஏன்னா மெட்டீரியல் வந்து ஆர்டிஸ்ட் இருந்தால் லேபிள் கிடைக்கும், அந்த விதத்தில் தான் எல்லாருமே படம் பார்ப்பாங்க. ஃபஸ்ட் டைம் கண்டென்ட் நல்லா இருக்குது, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணினது வந்துட்டு விஷுவலில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்த ஒரே நாளில் இந்த படத்தை வந்து நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சார் அவரு ஒரு வேளை அந்த படத்தை எத்தனையோ ஆர்டிஸ்ட் படங்களை மட்டும், எத்தனையோ பெரிய படங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கவர், இந்த சின்ன டீமை எங்களை மாதிரி எல்லாம் புது யங்ஸ்டர்ஸை வந்துட்டு சப்போர்ட் பண்ணணுன்னு அவசியம் கூட கிடையாது. ஆனால் அவர் இல்லைன்னா சீரியஸாக எனக்கு தெரிஞ்சு சார் வந்துட்டு எங்கள் படத்தை மட்டும்தான் அதிக தரம் பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன். எந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தரேன், எந்த படத்தையும் இவ்வளோ நாள் பார்த்துருக்க மாட்டார். அதே சமயம் எடிட்டில் வந்துட்டு இந்தந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா இதை இன்னும் சூப்பராக, படம் சூப்பராக இருக்குது, ஆனால் இந்தந்த விஷயத்தெல்லாம் பண்ணுனா உன் படம் இன்னும் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்ற அளவுக்கு இந்த நேத்தி வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் இது சூப்பராகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இதை கரெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையும் வந்துட்டு சார் வந்து இவ்வளோ வந்துட்டு இன்புட் கொடுத்து அவர் ஒர்க் பண்ண மாதிரி இல்லை. அதுக்கு ஒரே காரணம் அவர் எங்களோட உழைப்பை நம்பி இவனுங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் மட்டும்தான். ஏன்னா இது கடந்து போயிடலாம், அவங்க ரிலீஸ் பண்ணி தரத்துக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து கடந்து போயிடலாம். ஆனால் அது கடக்கலை. அவர் இப்போ வரைக்கும் அவர் வந்துட்டு என்ன நேற்றுக்கு ஜான் சொன்னான் என்னென்னா வந்துட்டு நிறைய நேரங்களில் அவன் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போடுவான், அது வழக்கமாக நடக்கிறது தான். ஏன்னா அது வந்துட்டு என்னென்னா அவனுக்கு கிரியேட்டருக்கு எப்போவுமே வந்துட்டு இப்போ பேசின மாதிரி தான் நிறைய பேசிடுவான், நிறைய எடுத்துருவான். அது மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க வேண்டிய இது இருக்கும் நமக்கு, ஃபுட்டேஜும் அந்த மாதிரி தான். ஸோ அவனுக்கு வந்துட்டு பேசணுன்னு பேச மாட்டான், பட் ஆனால் அவனுக்கு அந்த நேரத்தில் அவனோட கிரியேட்டராக அவனோட விஷயங்கள் ஏதாவது ஸ்பாயில் ஆகுமோ அப்படின்றதில் தான் அவன் பேசிடுவான். ஸோ அது வந்து நிறைய நேரங்களில் எல்லாத்துக்குமே ராங்காக போயிடும். ஸோ அது வந்துட்டு அது அவனோட இயல்பு. அது நான் வந்துட்டு அவனோட நண்பனாக அவன் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணதுனால அவனோட இயல்பு எனக்கு என்னென்னு தெரியும். எதுக்கு கோவப்படுறான், இவனை எப்படி சாஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கல்யாணம் ஆனதுலேருந்து அதிகமாக வந்து ஒய்ஃப் கூட இருந்ததை விட இவன் கூட அதிகமாக இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பைரியே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் ஒய்ஃப் வந்துட்டு வில்லேஜ், அவங்க வந்துட்டு சினிமா பற்றி எதுவுமே தெரியாது. சினிமாவில் வந்துட்டு என்னென்னா நிறைய நாள் வேலை பார்த்தா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் எப்போ பார்த்தாலும் பைரியிலே உட்காந்துருப்பேன். கல்யாணம் எனக்கு தெரிஞ்சு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சது நாகர்கோயிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து இப்போ வரையும் இந்த படம் இன்னும் முடியல, நிறைய ஒர்க் பண்ணிட்டா அப்போ நிறைய காசு வருமா, அந்த மாதிரி கணக்கெலாம் அவங்க வந்துட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்துட்டு அவனோட இயல்பு. ஸோ நேற்றுக்கு வந்து சக்தி சார் வந்துட்டு அவர் கூட சப்போர்ட் வந்துட்டு சதீஷ் சார் வந்து சொன்ன ஒரு விஷயத்துக்காக அவர் என்ன பண்ணாலும் வந்துட்டு நம்ம பண்ணும் போல இருக்குது. ஒரு அப்பா மாதிரி, எனக்கு அப்பா இல்லை, அப்பா மாதிரி அப்படி தாங்குறாரு. எனக்கு வந்துட்டு இது உண்மையாலுமே வேறு யாராவது இது பண்ணுவாங்களான்னு தெரில, பட் அவருக்காக அது என்ன வேணாலும் பண்ணணுன்ற மாதிரி இப்போ தோணுன்னு சொல்லிட்டு நேற்று நைட் இன்க்ளூடிங் நாங்கள் சில ட்ரிம்முங்கெலாம் பண்ணோம். அது வந்துட்டு அவர் சாரோட சப்போர்ட்டு தான். அந்த சப்போர்ட்டை தாண்டி வந்துட்டு
அவர் இந்த படத்தை எப்படியே ஜெயிக்க வைக்கணும், அதுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிட்டா இன்னும் சூப்பராக வந்துடும்ன்றது அவரோட. அதை சொல்ல நாங்கள் இவ்வளோ நாள் வேலை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு சாரே சொன்னார் ஒன் டைம், இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு 100 தடவை சார் 100 தடவைக்கு மேலேயே பார்த்துட்டேன். அதில் ஜட்ஜ்மெண்ட் தெரியாமல் போகும். ஆனால் சாரை வந்துட்டு இப்போ சாருமே கிட்டத்தட்ட அதிகமாக பார்த்துட்டாரு. நாங்கள் சில கலைச்சி போட்டு வேலை பார்த்ததுலையுமே ஒரு டைம் பார்க்கும்போது ஷார்ப்பாக வந்து இதுதான் இங்கே வந்துருச்சு, அதையும் அங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாலோ பண்ணி, எனக்கு தெரிஞ்சு சாருக்கு வந்து அவ்வளோ எடிட்டிங் நாலேஜ், அவ்வளோ ஷார்ப் பண்ணி அழகாக அதை மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, நிறைய டைம் பார்த்துட்டோம். இருந்துமே அதை வந்துட்டு சார் வந்து சொல்லி இது பண்ணி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்துட்டு இது எவ்வளோ நன்றி சொன்னாலும் இந்த டீம் பைரி டீம் வந்துட்டு எவ்வளோ தேங்க்ஸ் பண்ணாலும் வந்துட்டு அது ஈடு ஆகவே ஆகாது. ஸோ டிகே சார், நீங்கள் டிகே சார் இல்லைன்னா வந்து படம் கிடையாது. நாங்கள் இந்த டீமாக வந்து நாங்கள் உருவாகிருக்கவே மாட்டோம். சக்தி சார் இல்லைன்னா நாங்கள் இந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்கவே மாட்டோம். இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. ஸோ இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சையத் பிரதர் எப்படின்னா வந்துட்டு சரி சார் வந்துருச்சு, சக்தி சார்லேருந்து அப்படியே உங்களுக்கு வந்துட்டு சையத் ப்ரோ என்னென்னா வந்துட்டு அதான் ஷூட்டிங் வந்து ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே இவர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணினது. எவ்வளோ ஆர்கியூமெண்ட் நடந்தாலும், எவ்வளோ ஃபண்டு பிரச்சனை இருந்தாலும், இல்லை ஃபுட்டு பிரச்சனை என்னென்னா அதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி இந்த ஷூட்டு முடிகிறதுக்கு எல்லாம் பேலன்ஸ் பண்ணி இப்போ வரைக்கும் ஒர்க் எல்லாத்துட்டும் நகர்றதுக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு மனிதர் சையத். ஸோ அவரோட ஃப்ரெண்ட் தினேஷ், அப்புறம் ஈபியாக ஒர்க் பண்ண கவிதரன். எப்படின்னா அவர் என்னென்னா ஏன் அவர் வந்துட்டு ஈபினா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா எனக்கு பத்தாது, ஒரு 70 பேர் வேணுமாங்க, பத்தலை, மறுபடியும் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போவார். அங்கே அந்த கோயில் சரௌண்ட்லிங்கெலாம் சும்மா நாகர்கோவில் நிறைய பேர் வந்துட்டு சும்மா வெட்டியாக உட்காந்துருப்பாங்க. ஐயா நீங்கள் என்ன சும்மா இருக்கீங்களா, சாப்பாடு அங்கே இருக்குது வரீங்களான்னு சொல்லிட்டு ஷூட்டிங் கொண்டு வந்துடுவார். ஆட்டோவில் பிடிச்ச ஒரு 20 பேர் ஃபீல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நேரத்துக்கு இவரும் இந்த சீனுக்கு எனக்கு ஒரு 50 பேர் வேணும்னா அந்த 50 பேர் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அந்த லோக்கல்லையோ எதுலையோ வரல இது பண்ணி கொடுத்துருவாங்க. விக்கி மாஸ்டரோட ஃபைட் ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட அவங்க பயங்கர எஃபோர்ட் எடுத்து பண்ணாங்க. அங்கே ரிஹர்சல் பண்ணி பண்ணாங்க. ஸோ இந்த படத்துக்கு எங்கே லொக்கேஷன் வச்சிங்கனாலும் எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு ரமேஷ் ஆறுமுகம். அவருக்கு வந்துட்டு அவங்க பேக்ரவுண்ட், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய நல்ல மனிதர். வினு அண்ணன் நீங்கள் வில்லனாக நடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியாது, அந்தளவுக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறது தெரியல. ஸோ இந்த ஒர்க் வந்து நாங்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, எல்லா படமும் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அதே சேம் டைம் நாங்களும் அதே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் வந்துட்டு எங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு சப்போர்ட் பண்ண. சக்தி சார் இந்தளவுக்கு கொண்டு வந்தார், இதுக்கப்புறம் உங்கள் கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ எங்கள் டீமை வந்துட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் உண்மையாக எழுதுனீங்கனாலே போதும். ஸோ அதுக்கான ரெக்கக்னேஷன் எங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் என்ன உங்களுக்கு தோணுதோ அதை நல்லா எழுதி எங்களுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக விஎஃப்எக்ஸ் சேகர். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் மெயினாக நான் உள்ளே வர காரணம் ஜான் பிரதர். அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் சையத் பிரதர், அவரும் ரொம்ப நாளாக நட்பாக இருக்கோம், அவரும் உள்ளே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் மெயினாக ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ரமேஷ் அண்ணா, வினு அண்ணா, அவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடிட்டர், இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸுக்கு முன்னாடியே அவர் விஷுவல்ஸ் இப்படி தான் வரணும் ரஃபாக அவர் கட்டு கொடுத்தாரு. ஸோ அதை வச்சு நாங்கள் ஃபைன் டியூன் பண்ணி ஒர்க் பண்ணோம். படம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக கார்த்திக். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் கார்த்தி பிரசன்னா. வில்லியம்ன்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். அதான் அண்ணன் எப்படி சொல்கிறாரு. ஓகே, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல் நன்றி ஜான் அண்ணா. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். ஒரு 100 நாள் போய் ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் போகிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இந்த படத்தில். அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சக்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்கே போனாலும் சார் வந்து படத்தை பற்றி பெரிய பெரிய ஆளுங்கிட்டலாம் வந்து எங்கள் படத்தை பற்றி நிறையா பேசியிருக்காரு. ஒரு சில இடத்துல எனக்கு அதை கேள்விப்பட்டேன். ஒரு சின்ன படத்துக்கு, ஒரு புது ஆக்டர்ஸ் நடிக்கிற படத்துக்கு இந்த லவ் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவருக்கு சினிமா மேலே இருக்கிற லவ் வந்து இதில் தெரியுது. ரொம்ப நன்றி சார். அப்புறம் வசந்தனா,
அவர் டிஓபி மட்டும் இல்லை, அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு ஆன் செட்டில். எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி டீம். தேங்க்யூ. இது சின்ன படம் பெரிய படம்ன்றதுலாம் சினிமாவில் கிடையாது. இப்போ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து யாத்திசை படம் வந்து அவர் ப்ரொமோட் பண்ணதுனால பெரியதாச்சு. நட்சத்திர ஹோட்டலில் பூஜை போடுறதுனாலையும் ஸ்டூடியோவில் ப்ரெஸ் மீட் வைக்கிறதுனாலையும் பெரிய படம் கிடையாது. படம் கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் போகும் படம். அடுத்ததாக நடன இயக்குனர் சாய் சிரீஷ் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஸ்ரீகிருஷ். நன்றி. என் பேர் வந்து ஸ்ரீகிருஷ். அதான் பைரி. இது ஒரு இனிமேல் உங்களை மரியாதையுடன் ஸ்ரீ கிருஷ் அவர்களை சார் அழைக்கிறேன். சார் தேங்க்யூ சார். இல்லை சார், நேம் ரிஜிஸ்டர் ஆகணும்ல சார். இந்த படம் பைரி வந்து ஜானனை வந்து இதில் நாளை இயக்குனர் பண்ணும்போதே இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இது படம் பண்ணும்போது இந்த மாதிரி சாங் பண்ணணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. போன அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது இருந்த ஜானனை வேறு, படம் பண்ணும்போது இருந்த ஜானனை வேறு. அது எப்படின்னா டோட்டலாக வேறு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, படத்தில் ட்ரெய்லர் பார்த்தீங்க, எல்லாம் பார்த்தீங்க, எல்லாமே நல்லாயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, ஆக்டிங் நல்லாயிருக்கு, சாங்ஸ் நல்லாயிருக்கு, எல்லாமே எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு காரணம் ஜானண்ணன். அதுக்கப்புறம் மற்றவங்களோட உழைப்பு. ஏன்னா எல்லாருமே எல்லா இடத்துலையும் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான். பட் கரெக்டான கேப்டன் இருந்தால் எல்லா ஒர்க்கும் சூப்பராக வரும். இந்த படத்துக்கு கேப்டன்னா ஜான் கேடி. ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு அளவுகோல் வச்சுருப்பார். அதை பண்ணாத, அவ்வளோ தூரம் வேணாம், கம் பண்ணுவார். சரி, ஓகே, வேறு எதாவது சொல்கிறோமா? இல்லை அவ்வளோக்கு இல்லை, வேணாங்க, வேறு எதாவது சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்டு என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸ் கிட்டேயும் ஆப்ஷன்ஸ் கேட்டு பெஸ்ட்டை வாங்கக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம், ஜான் பிரதர். அப்புறம் சையத் பிரதர். அவ்வளோதான், ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க, அதிலே தெரிஞ்சிருக்கும். அவர் நல்லா பெருசாக வர போகிறாரு. இந்த படம் பைரி February 23 ரிலீஸ் ஆகுது. நாங்கள்லாம் ஒரு நியூ டெக்னீஷியன்ஸாக நல்லபடியாக இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் எல்லோரும் பாருங்கள். மீடியா நண்பர்கள் எல்லாருமே நல்லபடியாக இதை ப்ரொமோட் பண்ணிங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் பெரிய லைஃபாக இருக்கும். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நடிகர் ஆனந்த் அவர்கள். எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் வணக்கம். முதல்ல தம்பி சையதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கட்டத்தமிழில் வந்து கதாநாயகிக்கு தாய் மாமனாக நடிச்சிருப்பேன். அந்த படத்தை பார்த்துட்டு அவருடைய ஷார்ட் ஃபிலிம்லலாம் எனக்கு கேரக்டர் கொடுப்பார். அப்போ அவர் அந்த அதில் நான் நடித்ததுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் எடுக்கிற படத்தில் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்கண்ணே ஒரு கேரக்டராக அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி வந்து டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு அண்ணன் வந்து கட்டத்தமிழில் படித்து நடிச்சிருக்காரு அப்படின்னு. ஓகே பார்த்துருக்கேன். ஆனால் இவரெல்லாம் வந்து இப்படி பேசுவார்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. டைரக்டர் ஸ்பாட்டுக்கு வந்தால் ஒரு நெருப்பு உருண்டா ஓடி வர மாதிரி வரும். அப்படி இருப்பார், பயங்கர ஃபயராக இருப்பார். ஆனால் இவ்வளோ பேசுனது நான் ரொம்ப காமெடியாக சந்தோஷமாக பேசுனது ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது கேமராமேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது. இங்கே நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டுருப்போம், எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு ரெடி டேக்குனாக்கா சார் கேமரா பார்த்தா திரும்பி தான் எங்கேயோ ஒரு 4வது 5வது மாடியில் இருப்பார். அந்த பக்கத்துலேருந்து என்னடா இவர் இங்கேருந்து எப்படி எடுக்க போகிறாரு அப்படின்னு சரி அப்படின்னு பார்த்தா சூப்பராக இருக்கும் அந்த ஷாட்டு. அப்படி எடுத்திருப்பார். அப்படியே பார்த்தா திடீர்னு ஒரு லேப்டில் வீட்டுக்குள்ளே இருப்போம் நாங்கள் 2 பேரும், அம்மா கேரக்டரும் நான் பிள்ளை, இது மாதிரி கேட்டு போய்ட்டுருக்கோம். ஒரு லேப்டில் உட்காந்துருப்பார் ஏறி. அப்படியே திரும்பி பார்த்தா மேலே அப்படியே முட்டிக்கிட்டு உட்காந்துருப்பார். அந்த மாதிரி உழைப்பு, அது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி உழைச்சி இவர் கதாநாயகன் இவள் ரொம்ப அழகாக பண்ணிக்க, சூப்பராக பண்ணிக்க, அமேசிங். அப்புறம் சார் வந்து தயாரிப்பாளர் வந்து நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தம்பி தான் வந்து தயாரிப்பாளர்னே நான் நினச்சிட்டு இருந்தேன். உண்மையிலேயே வந்து அதான் கலகலப்பாகிட்டாங்க. இந்த மேடை வந்து இப்படி பேசுவாங்களா, இவ்வளோ கலகலப்பாக இருக்குமா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட இது பண்ணல. நான் கூட கொஞ்சம் நம்மளை கூப்பிடவே இல்லை, கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டாங்க. என்னடா இதுன்னு இவ்வளோ பெரிய பேனர் வச்சு அப்பான்னு சொல்லி இங்கே வச்சுட்டு நம்மளை யாருமே கண்டுக்கல, தெரியலன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருக்கேன். திடீர்னு டைரக்டர் அங்கே போய் அப்பாங்க உட்காந்துருக்காரு. ஹீரோ பார்த்துட்டு ஆமாம் அப்பான்னு நம்ம நண்பர் ஒரு நிகில் சார் வந்து கூப்பிடுறாரு, ஆனந்த். என் பேர் SR ஆனந்தகுமார் ஃபுல் நேமு. ஸோ அந்த மாதிரி இந்த டீம் நம்ம விஜய் மேடம் என்னன்னா அங்கே மனைவி மாதிரியே இருப்பாங்க எனக்கு. அந்த ஊருக்காரங்க அநியாயத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க எங்கள் 2 பேருக்கு.
ஆமாம், உண்மையிலே நாங்கள் அந்த குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அங்கே வந்து நாங்கள் வந்து நடிகர்களாகவோ அப்படியெல்லாம் நாங்கள் வாழலை. அந்த அம்மா பார்த்தா, என்ன உன் பொண்டாட்டி என்ன அங்கே பண்ணிகிட்ருக்கு, நீ இங்கே உக்காண்ட்ருக்க அப்படி அப்படின்னா, அப்படியாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவர் கிருபாவோடைய வருவார். ஆத்தான் ஆத்தான் மச்சான், என்ன மச்சான் அப்படி போகலாம் வாங்க ரோட்டுக்கு அப்படிம்பாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து தப்பாடுறா அத்தானும் மச்சானும் கிளம்பிட்டானுங்க எங்கேயா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். சரண்யா வந்து மாமா மாமா அப்படின்னு சரண்யா மேலேருந்து நடிச்சிட்டே இருக்கும். கீழேருந்து மாமா இப்போ வரைக்கும் மாமான் தான் கூப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் மாமான் கேட்டு கூப்பிட்டுட்டு கதாநாயகி வந்து நான் ஒரே ஒரு முறை தான் பார்த்தேன். ஸ்பாட்டில் வந்து ஒரே ஒரு முறை பார்த்தேன். இன்னி வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கேன். அது ஒரு மருமகன், என் மகன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் அந்த சாரெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வாங்கியிருந்தாலும் உண்மையிலே சார் நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆஹா, சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வாங்கி சத்தியமாக இது எங்கேயோ ஒரு அதுக்கு முன்னாடி நம்பிக்கை இல்லை. ஆயிரம் இந்த டைரக்டர் பாவம் கஷ்டப்பட்டார், ஹீரோ அப்படி கஷ்டப்பட்டார், என்னடா அந்த படம் எங்கடா இப்படின்னு அதுக்குள்ளே சண்டை சச்சு அது சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம். சார் பாடலாசிரியர் ஒரு வாட்டி இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி, சார் சூப்பராக இருக்குது உங்கள் ஃபோட்டோ பார்த்து நம்பர் வாங்கி ரொம்ப ஆன்சப் சார், நான் முதல் முறையாக உங்களை பார்க்குறேன். சத்தீஷு எப்போவுமே அந்த ஷார்ட்டெல்லாம் போட்டு காட்டி அண்ணன் அப்படி நடிக்கிறீங்கன்னு இப்படி நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லப்போல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் விஎஃப்எக்ஸ் அவர் பார்த்தா சைலண்ட்டாக இங்கே உக்காண்ட்ருப்பார், திடீர்னு எங்கேயும் உக்காண்ட்ருப்பார். யாரா இந்த ஆள் வந்து உக்காண்ட்ருக்காரு, எல்லாரையும் சொல்லணுன்ட்டு தான் அவர் எங்கேயும் உக்காண்ட்ருப்பார். சரி இவர் இப்போ தான் தெரியுது விஎஃப்எக்ஸ் அப்பா இவ்வளோ பெரிய ஆளாக இந்த மனுஷன். இது யாருமே வந்து பார்க்குறதுக்கு தெரில இந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு. ஆனால் அமேசிங்காக ஒரு படத்தை எடுத்துட்டு இவ்வளோ எல்லாம் வயலண்ட், நான் மட்டும்தான் சைலண்ட் இந்த படத்தில். அம்மா ஒரு பக்கம் சோத்து பானையெல்லாம் தூக்கி கீழே ஏறி ராய் போயின்னு கத்துது, பையன் ஒரு பக்கம் கத்தி எடுத்து சுற்றுறான், இந்த பக்கம் அப்படி இப்படி பயங்கரமாக போயிட்டு. கதாநாயகி கொஞ்சம் சைலண்ட் போல இருக்குல்ல இதில். இன்றைக்கி தான் பார்க்குறேன் சரண்யா, ஐயோப்பா சூப்பர். அது மாதிரி எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். இங்கே வந்து நான் நிறைய வாட்டி நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்துருக்கேன். இங்கே எல்லா ப்ரெஸ் பீப்புள் அண்ணங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும், என்னை தெரியாத இருக்காது. இப்போ கூட நடுவில் ஒரு அண்ணன் பார்த்துட்டு நீ அப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை வந்து கொண்டாடுவீங்க, நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நீங்கள் தேட்டரில் பார்க்கணுன்னு சொல்லி நன்றி. தேங்க்யூ. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறி இதை ஆரம்பிக்கிறேன். இறை தூதர்களாக நான் இங்கே வந்திருக்க உங்களை பார்க்குறேன். முதல்ல எங்களை குழந்தைகளாக ஏற்றுக்கோங்க பத்திரிக்கைக்காரங்க. நாங்கள் ஒரு சிறு குழந்தைகளாக தான் அவங்க கண்ணுக்கு தென்படணும்னு ஆசைப்பட்றேன். பத்திரிக்கைக்காரர்களாக நீங்கள் தான் இந்த படத்தை வெளியில் கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல விதமாக. உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அதை நன்றி கூறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜான் கிளாடி அவருக்கு, ரெண்டாவது நான் இதுக்குள்ளே வர காரணமாக இருந்த என்னுடைய நண்பர், என்னுடைய அண்ணன், எனக்கு அப்பா இறந்துட்டாங்க, என்னை அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லா செலவையும் எனக்கு பார்த்து என்னை தூக்கி மேலே கொண்டு வந்த ரமேஷ் ஆறுமுகம் அங்கே. அப்புறமா என்னுடைய நண்பன் இவர் சேது மஜீத் அவர்களுக்கு. இவங்க இந்த படத்தை ஒரு புது பசங்க பண்ணியிருக்காங்க, இவங்களை மேலே தூக்கி கொண்டு போகணும் அப்படின்ட்டு தன் குழந்தைகளை போல் எங்களை இப்படி மேலே கொண்டு வந்த சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி சார் அவங்களுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சேகரண்ணா, இவங்க எல்லாரும் நன்றி சொல்லிட்டாங்க. அப்புறம் வசந்தண்ணா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. யாத்திசை டைரக்டர் எங்கள் படத்துக்காக குரல் கொடுத்துருக்காங்க, நன்றி சார். பாடலாசிரியர் கவித்ரன் சார், உங்களுக்கு நன்றி. மேடையில் இருக்க என்னோடய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. திருப்பியும் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிக்கிறேன், எங்களை குழந்தைகளாக பாவிச்சுக்கோங்க, எங்கள் படத்தை வெற்றியடை செய்யுங்க. பத்திரிகைகளாக உங்களை வந்து நாங்கள் தேவனுடைய தூதர்களாக பார்க்குறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் நடுங்குது. இவ்வளோ கேமரா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. மோர் தென் 200 கேமரான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன், வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து புறா வளர்க்குற உலகம் ஃபுல்லாக இருக்கிற புறா நண்பர்கள், புறா ரசிகர்கள், அவங்களுக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த தேங்க்யூ. புறா அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து 5 வயசில் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து புறா வளர்த்துட்ருக்கிறேன். எனக்கு வந்து மைண்ட் வந்து நிறைய ஒர்க் டென்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போய் அங்கே ஒரு 1 hour அங்கே உட்காந்தோன்னா போதும், அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிரும் அந்த விஷயத்தில்.
அது உண்மையாட்டே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை வந்து படமாக பண்ணியிருக்கிற என்னோட நண்பர் மக்களே, ஜான், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து சையத் வந்து ஜான் என்ன கஷ்டப்பட்டாரோ அதுக்கு ஈக்குவலாக அந்த படம் பண்ணும்போது கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். 2 பேரும் மிகப்பெரிய சிகரத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திக்கிறேன். அப்புறம் வந்து துரை சார் வந்து ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஷார்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ரகிள் அந்த பந்தயம் ஆரம்பிக்கும் போது வந்திருக்கும். அன்னைக்கு தான் நான் வந்து துரை சாரை ஃபஸ்ட்டாக மீட் பண்ணேன். துரை சாரும் சாரோட அண்ணன் அவங்களும் சேர்ந்து வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் படத்தை உட்காந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஷேர் இல்லாமல் எடுத்து கொடுத்தோம். 10 நிமிஷம் உட்காந்தவங்க கிட்டத்தட்ட 3:30-4 மணி வரை, ஏர்லி மார்னிங் ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணது, காலைல 3:30-4 மணி வரை எங்கள் கூட உட்காந்து அன்னைக்கு உள்ள ஷூட்டை பார்த்து ரசித்து அப்படியே வந்து ரசிச்சுட்டு போனாங்க. அப்படி ஒரு நல்ல மனிதர். அன்னைக்கு ஒரு நாள் பேசினதுலே அவங்களோட குணம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த அளவு முடிஞ்சிருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ துரை சார், தேங்க்யூ சார். அப்புறமா வந்து சக்தி சார். ஆக்சுவலாக என்னென்னா, சக்தி சாரோட நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அது எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் படத்தையும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் எங்களை கொண்டு உட்கார வச்சதுக்கு தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அவ்வளோதான். வேறு எதுவுமே என்ன பேசணும்னு தெரில. உடம்பெல்லாம் கொஞ்சம் நடுங்குது. நான் ஃபுல்லாக எஸ்டேட் ஃபாரஸ்ட்னு சொல்லி வளர்ந்தவன். யானெல்லாம் ஒரு 4-5 வாட்டி என்னை துரத்திருக்கு. அங்கெல்லாம் என் கை காலெலாம் நடுங்கினது கிடையாது. ப்ராமிஸாக 4-5 டைம்ஸ் துரத்திருக்கு, லைவாக துரத்திருக்கு. அங்கே கூட ஸ்ட்ராங்காட்டு ஏற்று நின்று தைரியமாக என்னன்னு சொல்லி பார்க்குற ஒரு ஆள். இவ்வளோ ஆட்களை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாட்டிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே எல்லாம் பேசிட்டாங்க. எங்கள் டீம் ஒர்க் பண்ண ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் என்னோட நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தங்களும் இண்டிவிஜுவலாக கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ.